காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என்னோடு அடியெடுத்து வைத்து நடந்து வருகிறாய். உன் இருதயம் என் பிரசன்னத்தினால் உண்டான சமாதானத்தினால் நிரம்பி வழிகிறது. என் அமர்ந்த மெல்லிய குரல் உன் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையும் உன்னையும் என்னையும் பிரித்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. என் வசனத்துக்கு கீழ்ப்படி. உன் இருதயம் கடினமாகாதபடி என் வசனத்தின் வெளிச்சத்திலேயே நடந்து வா. என் கட்டளைகள் உன் வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் கட்டுப்படுத்தட்டும். உன் கண்களை தெளிவாக்கட்டும். என் வாக்குதத்தங்கள் பெரிய மலைகளை விட உறுதியானவை. முழு இருதயத்தோடு என் வாக்குதத்தங்களை நம்பு. நீ புது பலனடைவாய். இன்று உன்னை வருத்தும் காரியங்களை என் பாதத்தில் வைத்துவிடு. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடு. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் என்று உன் துதியின் சத்தம் தொனிக்கட்டும். உன்னை கட்டியிருக்கும் கட்டுகள் உடைந்து விழட்டும். உன் முன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கட்டும். நான் உன்னோடே இருக்கிறேன். விழிப்புடன் நடந்து வா. ஆதார வசனம்: என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. சங்கீதம் 145:21.